இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு தேவ பலனாயிருக்கிறது. 1 கொரிந்தியர் 1:18 சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. இதே வசனத்தை ஆம்பிளிஃபைட் வெர்ஷனில் இவ்வாறு வாசிக்கிறோம். For the message of the cross is foolishness to those who are perishing and spiritually dead because they reject it. But those who are being saved by God's grace, it's the power of God. பாவத்திலே அழிந்து கொண்டிருப்பவர்கள், கிறிஸ்துவின் ஜீவன் தங்களில் இல்லாமல் ஆவியிலே மரித்திருக்கிறவர்கள், சுவிசேஷத்தை புறக்கணிக்கிறபடியினால் அவர்கள் பார்வைக்கு சிலுவையை பற்றின உபதேசம் பைத்தியமாயிருக்கிறது. ஆனால் தேவனுடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்டு சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்களின் வாழ்க்கையில் சிலுவையை பற்றின உபதேசம் தேவனுடைய பலனாக இருக்கிறது. ஆண்டவரை பின்பற்ற நாம் தான் நம் சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்ற வேண்டும். நம்முடைய சிலுவையை சுமந்து நாம் இயேசுவண்டை வரும்போது துன்பங்கள் வந்தாலும் அவர் நம்மை பலப்படுத்துவார். ஒரு மோட்ச பயணி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு நேராக பயணம் செய்து கொண்டிருந்தார். சிலுவையை சந்தோஷத்தோடே சுமந்து கொண்டு வந்து கொண்டிருந்தார். பின் களைப்பு வந்ததும் ஒரு நிழலிலே ஓய்வெடுக்கும்படி தங்கினார். அப்போது அங்கு ஒரு மரம் வெட்டுகிறவரை பார்த்தார். மரம் வெட்டுகிறவர் வேகமாக மரத்தை வெட்டுகிறதை பார்த்து அவரிடத்தில் போய், உங்கள் கோடாரியை கொஞ்ச நேரம் என்னிடத்தில் தாருங்கள், என் சிலுவையை என்னால் தூக்க முடியவில்லை, கொஞ்சம் வெட்டிவிட்டு தருகிறேன் என்றார். அப்போது அங்கு வந்த மற்றொருவர், ஆண்டவர் தந்த சிலுவையை சுமந்து கொண்டுதான் போக வேண்டும், அதை வெட்டக்கூடாது என்று கூறினார். இவரோ, தூக்க எனக்கு கஷ்டமாக இருக்கிறது, உங்களுக்கு வேண்டுமானால் நீங்கள் தூக்கி கொண்டு போங்கள் என்று கூறி வெட்டிவிட்டார். சிலுவையை வெட்டிவிட்டதால் தூக்குவதற்கு சற்று லகுவாக இருந்ததால் வேகமாக நடக்க ஆரம்பித்தார். தூரத்திலே பரலோகம் தெரிந்தது. ஆதலால் 2 பேரும் வேகமாக உற்சாகத்தோடு நடந்தார்கள். அங்கு பரலோகத்தை அடைவதற்கு முன் ஒரு பெரிய பள்ளம் இருந்தது. அப்போது எப்படி இந்த பள்ளத்தை கடப்பது என்று நின்று சிந்தித்து கொண்டிருந்த போது அங்கிருந்த தேவதூதன், நீ தூக்கி கொண்டு வந்த சிலுவையை இணைப்பு பாலமாக வைத்து இந்த பள்ளத்தை தாண்டி வந்துவிடு என்று சத்தமாக கூறினார். சிலுவையை வெட்டாமல் வந்தவர் அதை இணைப்பாக பயன்படுத்தி சென்று விட்டார். இவரோ அந்த சிலுவையை வெட்டினபடியினால் அதன் நீளம் காணவில்லை. ஐயோ, எனக்கு முன்பாக சென்றவர் சிலுவையை வெட்டக்கூடாது, அதை சுமக்கத்தான் வேண்டும் என்று கூறின உபதேசத்தை நான் கேட்காமல் போனேனே என்று மனம் வருந்தினார். அவர் பாரமாக இருக்கிறதென்று நினைத்த அளவுதான் அந்த பள்ளத்தை கடக்க தேவையான அளவாக இருந்தது. ஐயோ, நான் சிலுவையை வெட்டிவிட்டேனே, நான் என்ன செய்வேன் என்று கதறினபடி எழுந்தபோதுதான் தான் கண்டது கனவு என்று அறிந்தார். இன்று நமக்கு பாரமாக தெரிகிற காரியங்கள் பின் நாட்களில் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நம் வாழ்க்கையிலும் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை முழுமனதோடு நாம் பின்பற்றுவோம். தேவனால் மிகவும் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 12 எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது என்னை விட்டு நீங்கும் படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ஆகையால் கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன் என்றார். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, சிலுவையை பற்றின உபதேசத்தை நாங்கள் புறக்கணிக்காத படிக்கு அதை ஏற்றுக்கொண்டு தேவ பலனை பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். Thank you. Have a blessed day.